நான் உங்களுடைய இதை வச்சு இங்க ஒரு 10 பேர் ஆடுறாங்க. கோட்டமேடு எல்லைக்குள்ளவோ ஒரு கோடி பரக்கூடாது. 5 வருஷத்துல என்ன பண்ணாரு? ஜாதி பேரை சொல்லி வரதா இருந்தா உள்ள வராதீங்க, தயவு செஞ்சு வர வேண்டாம். நீ ஓட்டு போறவன எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த 5 ஆண்டுகளா ஊடகங்கள் மக்கள் கிட்ட எதை போய் சேர்த்துடக்கூடாது, மக்கள் எதை வந்து பேசு பொருள் ஆக்கிடக்கூடாதுன்னு பயந்தாங்களோ இன்றைக்கு அது ஒட்டுமொத்தமா தேர்தல் சமயத்துல வெளியே வந்திருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்துல ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது திமுக அரசு மேலலாம் மக்களுக்கு பெரிய எதிர்ப்பு அலை இல்லை. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அதிமுக ஆட்சி வேண்டான்னு மக்கள் சொல்லாங்க, ஏன்னா இந்த முறை வந்து திமுக ஆட்சி வேண்டான்னு மக்கள் சொல்லலை, அந்த அளவிற்கு மக்களுக்கெல்லாம் எதிர்ப்பு மனநிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஊடகங்களால் தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியிலேயோ ஒரு முக்கியமான பேசு பொருளாவோ மாற்றப்படாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய விசாரணை படுகொலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு, தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் செய்தியாக மாறிச்சு. ஆனால் அதே மாதிரி அஜித்குமாரினுடைய படுகொலைக்கு முன்னாடியே திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட காவல்துறை மரணங்கள் நடந்துச்சு. அப்போ அந்த காவல் விசாரணை மரணங்களுக்கெல்லாம் நீதி கிடைச்சதா இல்லை, அதெல்லாம் பெரிய பேசு பொருளாச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒன்று தான், அது அஜித்குமாரினுடைய மரணம் மட்டும்தான். அதற்கு முன்னாடி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூக இளைஞரும் இதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஆனால் அவர் விஷயம்லாம் செய்தியாக மாறல. இப்படி எந்த விஷயம் செய்தியாக மாறணும் மாறக்கூடாது அப்படிங்கிறத அந்த திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் நிறுவனமாக இருக்கட்டும், இவர்கள் பலருமே ஒரு ஊடக லாபி ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி அடக்கி வச்ச மக்களினுடைய கோபமெல்லாம் இருக்கு இல்லையா, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய இடமெல்லாம் வந்து அப்படியே வெடிக்குதுன்னு சொல்லலாம். அது திமுக அமைச்சர்கள்லேருந்து கடைகளில் உள்ள வேட்பாளர்கள் வரைக்கும் யாரையுமே மக்கள் வந்து பல இடங்களில் ஊருக்குள்ளேயே வந்து அனுமதிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டே வர வேண்டாம், நீங்கள் 5 வருஷமாக எங்கே போனீங்க, நீங்கள் என்ன தான் பண்ணீங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் நமது ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 5ஆவது முறை தேர்தல் நிற்கிறார், 4 முறை அவர் எம்எல்ஏ. ஸோ அங்கே தொகுதிக்குள்ளே போகும்போது இந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகள்லாம் சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து அப்படியே கொட்டி கிடக்குது. நீங்கள் வந்து 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எங்களுக்கு வந்து ஒரு கோவில் திருவிழா நடத்துறது கூட இங்கே வந்து எங்களால் முடியலை, அப்போ நீங்கள் அதுக்கு தீர்வு கொடுப்பீங்களா இல்லையா? அப்போ அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தரப்பு சமாதானப்படுத்துறாங்க, சரி விடுங்க நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லி. இல்லவே இல்லை, முடியவே முடியாது, நீங்கள் எதுக்கு தான் அப்போ இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க. அமைச்சர் பெரிய கருப்பனோட காரை சிறை பிடிச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நான் உங்களுடைய இதை வச்சு இங்க ஒரு 10 பேர் ஆடுறாங்க. ஓட்டு வாங்க முடியாது. இப்ப கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கே இந்த நிலைமையா, அடுத்து வந்து வனத்துறை அமைச்சர் நம்ம ராஜகண்ணப்பன் அவர்கள், அதாவது ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து இவரினுடைய தொகுதி எங்கன்னு பார்த்தோம்னா முதுகுளத்தூர் தொகுதி. அதாவது முதுகுளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது அந்த பகுதியில் உள்ள வாழக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் தண்ணீர் தட்டுப்பாடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது. அது இந்த முறை தான் இருக்குன்னு இல்லை, கடந்த முறையுமே இருந்துச்சு, கடந்த ஆட்சியிலுமே இருந்துச்சு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நான் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத வறட்சி இல்லாத தொகுதியாக நம்ம தொகுதியை மாற்றிடுவேன், எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எம்எல்ஏவும் ஆகியிருக்காரு, அதை வச்சு அமைச்சராகவும் ஆகிட்டார். அப்போ ஒரு அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில் மக்கள் என்ன கேட்குறாங்க பாருங்க, அடிப்படை வாழ்வாதாரமான தண்ணீர் கூட எங்களுக்கு இல்லை, தண்ணீர் பஞ்சம் இருக்கு, தண்ணி இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் ஒரு பொறுத்தீங்க, ஒரு 10 நாள் பொறுங்க, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருங்க, நான் மறுபடியும் வந்து எம்எல்ஏ ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்றாரு. அந்த மக்கள்லாம் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு, தண்ணியை அங்கே எங்கேயே பிடிச்சி குடிக்கிறீங்க, தண்ணி தான் இந்த 10 நாளில் வந்துட போகுது. குழாய் 5 வருஷமா குடிக்க தண்ணீர் கொடுக்காமல் 10 நாள்ல தண்ணீர் தருவதாக யாரை ஏமாத்த பாக்குறீங்க என்று உரைக்கிற மாதிரி கேள்வி கேட்டதால் பதில் சொல்ல முடியாமல் மைக்குடன் சைலண்டாக நகர்ந்து செல்லும் இவர்தான் கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் அமைச்சராக பொறுப்பு வகித்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பர். அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் தொகுதி, இங்கே வந்து தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற நபர் திமுக சார்பா வந்து போட்டி போடுறாரு. அவரை ஊருக்குள்ளே மக்கள் வீட்டில் வெளியே வழிமறிச்சே வந்து பார்த்தீங்கன்னா சாதி பேரை சொல்லி நீங்கள் எங்களுக்கு வாக்கு கேட்க வராதிங்க,
எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே இல்ல, நீங்க எல்லாம் எதுக்கு எங்களுக்கு ஓட்டு கேட்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பிளாக் பண்ணி மக்கள் கேள்வி கேட்கறாங்க. ஜாதி பேரை சொல்லி வரதா இருந்தா உள்ள வராதீங்க, தயவு செஞ்சு வர வேண்டாம். ஜாதி பேரை சொல்லி உள்ள வரதா இருந்தா தயவு செஞ்சு வராதீங்க, ஓட்டு கேட்ட வராதீங்க. அப்புறம் இதே மாதிரி தான் ஸ்ரீவிகுண்டம் தொகுதி, மணப்பாறை தொகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர், திமுக வேட்பாளர்லாம் மக்கள் ஊருக்குள்ளே விடல. இப்படி கேள்வி கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை உள்ள நுழைய விடாமலே விரட்டி அடிக்கிறாங்க. நல்லா இருப்பே ஓட்டு கேட்காதீங்க, பேரு நல்லா இருப்பே பேரு ஆனா இது எல்லாத்தையும் விட நம்ம மணச்சநல்லூர் தொகுதி தாங்க ஹைலைட்டு. அதாவது நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்னி திருட்டு புகார்ல மாட்டின ஒரு முக்கியமான எம்எல்ஏனா அது எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் தான், மணச்சநல்லூர் தொகுதி. அப்போ அந்த எம்எல்ஏ என்ன பண்றாரு அப்படின்னா, கிட்னி திருட்டுங்கிறது திருட்டு இல்லைங்க, அது வந்து முறைகேடு தான். அது என்ன அப்படின்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தையே இவரும் ஒரு விதமா கொடுத்தாரு. இப்போ அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்க உள்ள தொகுதியில் உள்ள மக்கள் வந்து ஏரியில தண்ணி இல்லை, தண்ணி தட்டுப்பாடா இருக்கு, நீங்க அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க கடந்த முறை வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை நீங்க நிறைவேற்றுனீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. எந்த மக்கள் பிரதிநிதியாச்சும், எந்த ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்து டேய் லூசு அப்படின்னு பொதுவெளியில் திட்டுவாங்களா? இவர் பண்ணியிருக்காருங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்காக, இந்த மாதிரி நீங்கள் ஏன் பண்ணலன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்காக ஆரம்பத்தில் வழக்கம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு இல்லை. அதை வந்து அவர் ஏற்றுக்கல, வழக்கத்தை ஏற்றுக்கல, அவர் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டே இருக்காரு. உடனே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே லூசு நீ எனக்கு ஓட்டே போட வேணாம் போயிரு அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. நீ ஓட்டு போட வேணாம் எனக்கு. இந்த கவர்மெண்ட் ப்ராப்ளம் பண்ண முடியாது. இதுக்கு வந்து உங்க ஊர் தலையாரு கல்யாணம் நடக்கணும்னா கேள்வி சொல்றது கேள, உடனே கல்யாணம் நடந்தோடனே சாயந்தரம் பண்ணா இதாகாது, புரியுதா? போலாம் போலாம். ஏய் ஏய் ரவி போலாம் போலாம். ஏய் ஒரு நிமிஷம். ஏய் இதுக்கப்புறமா திருப்பூர் தெற்கு தொகுதியில எம்எல்ஏவா இருந்து தற்போது வந்து பல்லடத்துக்கு வந்து மாற்றப்பட்ட செல்வராஜ் அவர்கள், அவர் போயிட்டு ஓட்டு கேட்கும் போதுதான் மக்கள் எங்க இருந்தா கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியல, அவ்வளவு கேள்விகள். இங்க வந்து குப்பை குளமா இருக்கு திருப்பூரே, இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, தொகுதிக்கு எங்களுக்கு எந்த முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போற இடத்துலலாம் ஒரு பெண்மணி கேள்வி கேட்கறாங்க, மக்கள் திரளா வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் வாக்கு சேகரிக்கவே ஏன்டா போனோங்கிற அளவுக்கு மக்கள் ஆக்கி விட்டாங்க. இப்படி எல்லாம் கேட்டதுக்கு அந்த பெண்மணியை வந்து அடிக்க போறது மாதிரி பாயிறாரு செல்வராஜ் அவர்கள். இதுக்கப்புறம் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல திமுக கூட்டணி கட்சிகளோட கொடியோ இல்ல திமுகவினுடைய கொடியோ எங்க ஊர்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, அது கொடி நட்டவே கூடாது, நீங்க கொடி கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்க வெளியே போய் கட்டிக்கிங்க, எங்க ஊருக்குள்ள கொடி வரக்கூடாது, ஏன்னா எங்க ஊருக்கு எந்த நல்லதுமே நீங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்படி வாசல்லே நின்று கொடி கட்ட வந்தவங்களை விரட்டி அனுப்பி விட்டாங்க. ஊர்ஜனமே கொடி நட்டா தேர்தல் விதிமுறை நீங்க தான் மாட்டுவீங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டுமாண்ணா, கொஞ்சம் முன்னாடி ஏரி தாண்டி போட்டு சம்பூருக்கு போடுங்க. கோட்டமேடு எல்லைக்குள்ளவோ ஒரு கொடி பரக்கூடாது. எல்லா கொடியும் புடிங்கி போட்டு ரோட்ல உட்காருவோம். நீ யார் வந்தாலும் எம்எல்ஏ எம்பி வந்து என்ன பாத்துக்கலாம். இது எல்லாமே வந்து சாம்பிள் தாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொட்டி கிடக்கு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் திமுக வந்து எவ்வளோ தூரம் வந்து பின்னடைவில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி பல்வேறு ஊடகங்கள் வந்து அர்த்தம் கொடுத்துருக்காங்க இவருக்கு, நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது திமுகவிற்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவங்களோ இல்லை ஏற்கனவே கடந்த முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளாக வந்து மக்கள் மத்தியில் போய் நிற்கும் பொழுது அவர்கள் இத்தனை ஆண்டுகள் பண்ணதெல்லாம் பட்டியலிட வேண்டிய தேவை இருக்கும். நீங்கள் எங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அது அவர்கள் எதுவுமே பண்ணலை. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தீங்க, அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் இந்த மாதிரியான கேள்விகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதில் ஹைலைட் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறாருங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு அங்குள்ள விவசாயிகள் வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்றாங்க. காவல்துறையை வந்து பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாங்க.
இதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா விவசாயிகள் சங்கமே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு எங்களுடைய வாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. மன்னார்குடியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சியில் அனைத்து விவசாய சங்கங்களின் தலைவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவின் அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பது என்கிற முடிவை தமிழக காவிரி விவசாய சங்கம் முழு மனதோடு வரவேற்றிருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள்ல இருந்து பல்வேறு தொகுதிகளில் உள்ள மக்கள் வரைக்கும் இந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த தேர்தலில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண போறது என்னன்னா திமுக அரசுக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது. ஸோ ஆரம்பத்திலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் வேலை பார்ப்பேன், எல்லாருடைய ஆதரவும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தார் ஆட்சிக்கு வந்த உடனேவே. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்புல எந்த அளவிற்கு அவர்களுக்கான எதிர்ப்பு இருக்குன்றது புரிய வருது. திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பல பேருமே கூட இப்போ எதிர்மனையில் வந்து போயிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆசிரியர்கள்ல இருந்து தூய்மை பணியாளர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து கடந்த முறை திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாங்க. காரணம் என்னன்னா இவர்களுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்கள்கிட்டயே போயிட்டு நீங்கள் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்திருந்தார். ஸோ அதை வந்து அவர்கள் இந்த முறை எடுத்து காட்டுறாங்க, எங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களே ஏன் நீங்கள் இப்படி பண்ணலன்னு சொல்லி ஆசிரியர்கள் கேட்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஆரத்திலாம் எடுத்தோமே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சேகர் பாபு அப்படி கேட்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாங்க, மேயர் பிரியாவையும் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி அவர்களுடைய அந்த ஆதரவு தளம்ங்கிறது மாறுது. அப்போது கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் இல்லை, இது பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் ஏராளமான தொகுதிகளிலே இந்த நிலைமை இருக்குது. கடந்த முறை வாக்களித்தவங்க கூட இந்த முறை திமுக ஒரு சாய்ஸாக வந்து அவர்கள் வைக்கல, மாறாக ஒரு எதிர் மனநிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டுது. அப்போ இதை வந்து எப்போ நமக்கு தெரிய வருதுன்னா தேர்தல் சமயத்தில் மட்டும். அப்போ இது கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளாகவே பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் யார் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க, அப்போ தொடர்ச்சியாக ஊடகங்கள் அந்த பணியை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவிற்கு மக்களுக்கு ஒரு ஷாக்காக இருந்திருக்காது. என்ன நாம மட்டும் எதிர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு எதிர்க்குது அப்படிங்கிற மாதிரி பல்வேறு துறையை சார்ந்தவங்களுக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஏற்கனவே ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர்கள் களத்துக்கு போயிருப்பாங்களா, மக்கள் கூடவே நின்றுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னா இங்க மக்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயமே 5 வருஷமா எங்க போனீங்க அப்படின்ற கேள்வி தொடர்ச்சியா எல்லா தரப்புலையுமே வந்து கேட்கறாங்க. அப்போ இது ஏற்கனவே ஒரு 4 முனை போட்டியா வந்து இருக்கு, மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ நீங்க திமுக அதிமுகங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் மக்களுக்கு இல்ல, நாம் தமிழர்னு ஒன்று இருக்கு, தாவேகான்னு ஒன்று இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்போ 4 அணிகளில் வந்து பல்வேறு அணிகளுக்கும் வந்து வாக்குகள் வந்து பிரிஞ்சு தான் போகுமே தவிர திமுகவுக்கு ஒரு சுலபமான ஒரு வெற்றியா இருக்குங்கிற மாதிரி திமுக தலைவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா, 200 வெல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தளம் ஃபுல்லாக நமக்கு சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மக்கள் எவ்வளோ எதிர் மனநிலை இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடியாச்சும் இப்போ ஊடகங்கள் வந்து வெளிக்காட்டுறாங்களே அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்கு. காரணம் என்னன்னா இதையுமே வந்து காட்டாம கடந்து போறதுக்கு பதிலாக இதெல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்றாங்களே அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அமைச்சர்களை சிறைப்பிடிக்கிறாங்க, காருக்குள்ளே வச்சு கேள்வி கேட்குறாங்க, வெளியே இறங்கி ஓட்டு சேகரிக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இதற்கான பதில் வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி ஒவ்வொரு மக்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி.